நண்பர்களே வணக்கம். என்னடா இப்படி நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதான் நண்பர்களே, கிளம்பிட்டேன் நண்பர்களே. ஐயோ, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. வரும்போது ஒரு மாதிரி ஃபீலு, பயங்கர சேடு. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் நண்பர்களே ரூமை. இதுக்கப்புறம் எப்படா பார்க்க போகிறோன்னு தெரியாது. வீடியோ எடுத்துகிட்டு பெட்ரோலை போட்டு அங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நண்பர்களே. வர சொல்ல நிறையா யோசனை திங்க் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஐயோ என்னடா இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணுறது, நம்ம பண்ணி ஆகணுமே. இந்த மாதிரி தியாகம் பண்ணால் தான் நம்ம எதனா பண்ண முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அங்கே எதாவது வண்டி எடுத்துக்கின்னு நேராக வந்துட்டேன் நண்பர்களே. நேராக வந்து ஒரு இடத்துல டீ போட்டேன். அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சரின்ட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணேன் நண்பர்களே. ஏன்னா நம்ம வண்டி ஸ்மால் வண்டியா, அதாவது ஹீரோ ஹோண்டா பழைய மாடல் வேறு. ரொம்ப லாங்காக ஓட்டினோம்னா வண்டி போயிடும். ஸோ அதனால் அங்கங்கே ஸ்டாப் போட்டு தான் நண்பர்களே போனோம். அப்படி இப்படின்னு எப்படியோ திருச்சி வந்துட்டேன் நண்பர்களே. ஏன்னா ஒரு 9:30 வந்திருப்பேன். திருச்சியை பார்த்துட்டு நேராக மலைக்கோட்டைக்கு நேராக இன்னும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் நண்பர்களே. எடுத்துன்னு நேராக போய் ஸ்டாப்பு. ஃபஸ்ட்டு ஒரு டீயை போட்டேன் நண்பர்களே. ஏன்டா டீன்னு கேட்குறீங்களா? அங்கே கருப்பு காப்பி இல்லை, எனக்கும் சரியான பசி. சரின்ட்டு ஒரு டீயை போட்டு அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போகும்போது ஸ்ரீரங்கம் வழியால் தான் போனேன். அப்படியே இன்ன வரைக்கும் இந்த கோயில் பக்கத்தில் போனதில் எட்டியே பார்த்துட்டு இருக்கேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் என்ன, திருச்சியை தாண்டி நம்ம இடத்துக்கு வந்தாச்சு நண்பர்களே. அதாவது தஞ்சாவூர் சிட்டிக்குள்ளே வந்துட்டு கரெக்டாக டோல்கேட்டு இன்னும் ஒரு கருப்பு காப்பியை போட்டு அங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நேராக வரேன். வண்டி பார்த்தா டக்குன்னு பெட்ரோல் அவன் நின்றுட்டான். கரெக்டாக பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில். அவனை அங்கேருந்து போய்ட்டு வாட்டருங்களில் 1 லிட்டரை பிடிச்சிட்டு வந்து வண்டியில் ஊற்றி விட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நேராக வந்துட்டேன் நம்மளுக்கு. கிட்டத்தட்ட தஞ்சாவூர், அதாவது தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர் வந்துட்டோம். தஞ்சாவூர் வர சொல்லியே அப்படியே யோசிச்சுக்கினே வந்தேன். இனிமேல் இங்கே தான்டா, எல்லாமே இங்கே தான்டா, பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே அப்படியே தஞ்சாவூருக்கு நேராக வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம வீட்டில் ஆள் இல்லை, சாவி வெளில இருந்துச்சு. ஸோ நேராக நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நேராக பேக்கெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு எங்கே போனோன்னா நண்பர்களே, நம்ம ஊரில் ஒரு சின்ன கிரவுண்ட் இருக்குது. அதாவது கிரிக்கெட் கிரவுண்டு. அதாவது வெயில் கம்மியாக இருக்குங்கிறதுக்காண்டி இன்றைக்கி விளாண்டுட்டு இருந்தாங்க. போனால் அங்கே தான் வீட்டு சாவி இருந்துச்சு. நான் நேராக போய் கிரிக்கெட் விளாண்டுட்டேன். போயிட்டு கிரிக்கெட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். நண்பன் வேறு வந்திருந்தாப்புல. நானும் நண்பன், உங்களுக்கு தெரியும். நண்பனை பார்த்துட்டு அவர் ஒரு கையை கொடுத்துட்டு அப்புறம் கிரிக்கெட் விளாட ஆரம்பிச்சாச்சு நண்பர்களே. போனோடனே பேட்டிங் அடிச்சிச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் என்ன நண்பர்களே, போனோம் பெட் மேட்ச் விளாண்டது. பெட்டிங் ஜெயிச்சிட்டோம், நம்ம தான் ஜெயித்தோம். 100 ரூபா பெட் மேட்ச் நண்பர்களே. அதனால் பிரச்சனை இல்லை, காசு தான், மேட்ச் தான். பெட் மேட்ச்சில் ஜெயிச்சதுக்கப்புறம் பசங்கன்னா டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நண்பர்களே. இது கரெக்டாக என்கிட்ட வந்துச்சு பாருங்கள். பாலை கீழே போட்டேன். சரி, மொபைலை கீழே போகிற மாதிரி வந்துட்டு, ஏன்னா பால் நேராக என்கிட்ட வந்தனால அப்படி இப்படின்னு எடுத்து பந்தை தூக்கி வெட்டாஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, என்ன கதைன்னு கேட்குறீங்களா, டீ குடிக்க நான் நண்பன் 3 பேரும் ஒன்றா ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்துருவோம். அதனால் டீ குடிக்க போகிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் என்ன அப்டேட்னு பார்த்துக்கினே இருங்க. பாய்.